1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் ராமோஜி ராவ் ராமாபாய்க்கும் 4வது மகனாக ஒரு மராத்திய குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு 2 சகோதரர்களும் மற்றும் ஒரு சகோதரியும் உள்ளனர். தனது 5 வயதிலேயே தன் தாயை இழந்த குழந்தை பெங்களூரில் தனது பள்ளி படிப்பினை முடித்த பின் ஒரு கூலி தொழிலாளியாகவும் பின்பு பல துறைகளில் பல்வேறு பணிகளிலும் வேலை செய்து இறுதியில் பெங்களூரு பிடிஎஸ் நிறுவனத்தில் ஓர் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து அதே நேரம் நடிப்பு மீது கொண்ட காதலால் மேடை நாடகங்களிலும் நடித்தது. பின் தன் நண்பன் ஒருவனின் உதவியுடன் நடிப்பு பயிற்சிகளை நிறைவு செய்து சினிமா துறையில் நுழைந்து வில்லனாக, துணை நடிகராக, பின்பு நாயகனாக படிப்படியாக கலைத்துறையில் தன்னை வளர்த்து ஏராளமான விருதுகளை சொந்தமாக்கி இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இன்று தென்னிந்திய, இந்திய, ஏன் உலக அளவில் உச்சநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினி எனும் மகுடத்துடன் வலம் வருகிறது அந்த குழந்தை. இந்நிலைக்கு தன்னை வளர்ப்பதற்காக அவர் செய்த உழைப்பு, விடாமுயற்சி எந்த துறையிலும் தன்னை வளர்த்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் நிச்சயம் ஒரு உதாரணமாக அமையும். அதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆகவே நடிகர் ரஜினிகாந்த் தன் திரைப்படங்கள் மூலமாக தன் ரசிகர்களுக்கு வழங்கிய தன் அனுபவ கருத்துக்களை இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். வெல்கம் டு மோதி விளையாடு. நான் பிரணிதன். வாங்க வீடியோ போலாம். வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நம் வேலையை பார்த்து கொண்டு போயிட்டே இருக்கணும். உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான். ஒரு அரசன் வரும்போது படை வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். நான் சூரியனை போன்றவன், யாரும் என்னை தொட முடியாது. என் வெறுப்பாளர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரும் எண்ண முடியாது. வெற்றிகரமானவர்கள் எப்போதும் 2 விஷயங்களை தங்கள் முகத்தில் சுமந்திருப்பார்கள்: புன்னகையும் மௌனமும். பிரச்சனைகளை தீர்க்க புன்னகை, பிரச்சனைகளை தவிர்க்க மௌனம். நேற்றைய செயல்களில் தான் இன்று நாம் வாழ்கிறோம். இன்றைய செயல்கள் தான் நமது நாளையை தீர்மானிக்கும். எனவே எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் உடலில் தங்கினால் உங்கள் ஆரோக்கியம் கெட்டுவிடும். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் பைகளில் தங்கினால் உங்கள் வாழ்க்கை கெட்டுவிடும்.